ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான மாலை வேலையிலும் ஆண்டவர் இந்த நாளை நீர் காண செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்கான புதிய கிருபைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த சிலுவை தியான கூட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய ரத்தம் ஆண்டவரை என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்து தொடர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய ரத்தத்துல பாவ மன்னிப்பு இருக்கு, மீட்பு இருக்கு, எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது, ஜீவன் அடங்கி இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய ரத்தத்துல என்னவெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது, உடைய ரத்தத்தின் வல்லமைகளுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை இந்த சிலுவை தியான கூட்டத்திலே நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாடல் போற பாடல்களின் மீது ஆசீர்வதிப்பீராக. கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக என்ன பாடுபட்டிருக்கிறீர் என்ற அதன் அடிப்படையில் நாங்கள் பாடலை பாடுகிறோம். எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய இருதயங்களை நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. ஆண்டவரே, பேசுகிற தாசன் உங்களுடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நோக்கி வரட்டும். ஆண்டவரே, அந்த வார்த்தையில வெற்றி, ஆசீர்வாதம், செழிப்பு, முன்னேற்றம், விடுதலை இந்த வார்த்தைகளை நோக்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பார்க்க எனக்கு உரிய பேரு
முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு ஈடாய் நாம் என்னத்தை செலுத்த முடியும்? நாம் நம்மையே முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன், நமக்காய் ரத்தம் சிந்தின தேவன், நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய எல்லா நோய்களையும் அவர் சுமந்தார். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பலன் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம், சுகத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அவருடைய தழும்புகளினாலே. எல்லாவற்றையும் அவர் நமக்காய் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். விசுவாசத்தின் மூலமாய் நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். அவருடைய பாதத்தை நம்பி வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்குரிய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன், அவருடைய சிலுவையின் நிழலில் நாம் வரும் பொழுது நமக்கு அங்கே சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நல்வாழ்வு எல்லாமே அந்த இடத்திலே தங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்
நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே. தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரே இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே,
தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். அல்லேலூயா. அப்பா ஆமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் நீர் அப்பா. உம்முடைய செட்டைகளின் கீழாய் ஆண்டவரே ஆரோக்கியம் தங்கி இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமே துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி. இந்த சிலுவை தியான கூட்டத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேளையை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மீதியான வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய சிலுவை தியான கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த சீசன்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, பாடும், மரணம், உயிர்த்தெழுதல், இதை பற்றி எல்லாம் நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான்
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிலுவை தியான கூட்டங்கள் என்று வைத்து இயேசு கிறிஸ்துடைய சிலுவை, அதிலே அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள், அது மூலமாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாவற்றையும் நாம் போதிக்கிறோம். இது வந்து வருஷம் பூரா இதை வந்து போதிக்க முடியாது. ஆனா இப்படிப்பட்ட சீசன்ல இதை பற்றி எல்லாம் நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமா இருக்காது. கிறிஸ்தவத்தினுடைய மையம் என்று கூட இதை நாம் சொல்லலாம். கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பெற்ற ரத்தம், அவர் சிந்தின ரத்தம், அதனுடைய வல்லமை, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்திருக்கு என்று வசனம் சொல்லுகிறது. இதை நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். வெறும் ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது இல்லையா? பஸ்கா பண்டிகையில இருக்கும்பொழுது நம்ம பார்த்தோம். பஸ்கா பண்டிகையில வெறும் ஆட்டுக்குட்டிய நம்ம அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை பேசின்ல பிடிச்சி உள்ள கொண்டு போய் கூடாது. அதை பிடிச்சா மட்டும் போதாது, ரத்தத்தை பூசணும். வீட்டு மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூச வேண்டும். அதற்கு பிற்பாடு கதவை சாத்தி உள்ள இருக்க வேண்டும். இந்த கதவுக்கு பின்பாக இருக்க வேண்டும், ரத்தத்துக்கு பின்பாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம பார்த்தோம். சாட்சி ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தல் 12:11 நம்ம வாசம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஜீவனுக்கு தப்பாமல், அதற்கு தப்பாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், அதுக்கப்புறம் சாட்சியினுடைய வசனம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தப்பட்ட ரத்தம் அற்புதமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்சியின் வசனம். வசனம் வந்து ரொம்ப முக்கியம். வசனம் தான் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை கூறுகிறது. ரத்தம் சிந்தப்பட்டு வசனம் இதெல்லாம் சொல்லியிருந்தா மட்டும் போதாது, அது நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு பேசி அதை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படித்தான் வந்து பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரத்தத்துல சிந்தப்பட்ட இந்த ரத்தத்துல பாவ மன்னிப்பும் சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். பாருங்க, பாவ மன்னிப்பு இதுல இருக்கு. இங்க நம்ம வாசிச்ச வேத பகுதியில நம்ம பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகள் துக்கம் அப்படின்னு வர இடத்துல வந்து தப்பா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இந்த பாடுகள் துக்கம்ன்ற வர இடத்துல நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்கு சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன், அப்படிதான் வந்திருக்கணும். அது அங்க தப்பா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அப்ப நோய்களை தான் அங்க சொல்லப்படுகிறது. பாருங்க, மனிதனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தாய் பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். எல்லா பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு தாய் போல இருக்கிற ஒரு பிரச்சனை எதுன்னு சொன்னா பாவம் தான். பாருங்க, ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த முள் செடிகளை எல்லாம் வந்து அப்ரூட் பண்ணணும், எல்லாம் வேரோட புடுங்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அது உறிஞ்சி கொள்றது. அப்ப சிலர் என்ன பண்றாங்க, மேலோட்டமா வெட்டி விடுறாங்க. வெட்டி விட்டு அது என்ன பண்ண திரும்ப துளிர்க்கும். ஏன்னா வேர் உள்ள இருக்கு. அது வேற மட்டும் விட்டு மேல மட்டும் கிளைகள் மட்டும் துண்டிச்சா போதாது, வேரோட பிடுங்கி எடுக்கணும். அந்த வேர் இருக்கக்கூடாது. ஏன்னா வேர் இருக்கிற வரைக்கும் அது துளிர்த்து கொண்டே இருக்கும். அது போல்தான் மனிதனுடைய பிரச்சனைகள். குடும்பத்துல சண்டை, அப்புறம் வந்து பாவத்தினுடைய பிடி, பிசாசினுடைய சங்கிலி, சமாதானமின்மை, நோய், மனக்கோளாறுகள், பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் மேலோட்டமானவர்கள். பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் வேர் என்ன அப்படின்னு சொன்னா பாவம் தான் மிகப்பெரிய ஒரு வேராய் இருக்கிறது. இவங்க வந்து டிப்ரெஷன் போறாங்க. மக்கள் டாக்டர்கிட்ட டிப்ரெஷன் போறாங்க. டிப்ரெஷன் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, மெடிசன் கொடுக்குறாங்க. மெடிசன் கொடுத்து அந்த டிப்ரெஷனை போக்குறது கிடையாது, டிப்ரெஷனை கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க, கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க. இந்த டிப்ரெஷன் வரும்போது அந்த மாத்திரை போட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் காமா தூங்கிடலாம், அவ்வளவுதான். அதை வந்து நோயை சரி பண்றது இல்லை, நோயை கொஞ்ச நேரம் அடக்கி வைக்கிறாங்க, ஒரு சில மணி நேரத்துக்கு இது டிப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். உண்மையாகவே அந்த நோயை கண்டறிந்து அந்த நோய்க்கு மருத்துவத்தை பார்க்க வேண்டும், சிகிச்சை அளிக்கும் பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு விடுதலையை நமக்கு கொண்டு வரும். அப்ப இங்க மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாவம் தான் காரணம் அப்படின்னு சொன்னா, பாவம்னா என்னன்றது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாவம்னா என்ன கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க பீடி பிடிக்கிறது,
சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, விபசாரம் செல்றது, வேசித்தனம் பண்றது, இதெல்லாம் தான் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாவத்தினுடைய விளைவுகள் பாருங்க. பாவம்னா என்னன்னா அது ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா சிருஷ்டி சிருஷ்டிப்பாகிய நாம் சிருஷ்டிகருக்கு நம்முடைய வாழ்வில் பிரதான இடத்தை கொடுக்காமல் இருக்கும் பாருங்க, அதுதான் பாவம். அவர்தான் நம்மளை உண்டாக்கினவர், அவர்தான் நமக்கு உயிர் மூச்சை கொடுத்தவர், அவர்தான் நம்மளை மனுஷனா உண்டாக்கினவர், ஜீவ சுவாசத்தை நம்முடைய நம்முடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினவர், உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து பிரதான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த மனுஷனும் பாருங்க வாழ்க்கையில இந்த பிரதான இடத்தை கடவுளுக்கு கொடுக்கறதே கிடையாது, சிருஷ்டிகருக்கு கொடுக்கறதே கிடையாது. நாம எல்லாம் யாரு? நம்ம சிருஷ்டிகர் கிடையாது, சிருஷ்டிகள். சிருஷ்டிப்பாகிய நாம் சிருஷ்டிகருக்கு கொடுக்க வேண்டிய பிரதான இடத்தை கொடுக்காமல் இருப்பதுதான் பாவம். பாருங்க, சும்மா ஒருத்தட்ட போய் நீ பாவியா இருக்கிற, மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ரத்தத்தினால கழுவ பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும் இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து எந்த பாவமும் செய்யாதவன், மற்றவங்கள மாதிரி வந்து மோசமான வாழ்க்கை வாழாதவன், நான் யோக்கியமானவன், நல்ல குடும்ப பின்னணியில நான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கிறேன், எந்த அயோக்கியமான செயலை நான் செஞ்சதே கிடையாது, என்ன வந்து பாவின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி போதிச்சுட்டாங்க. தண்ணி அடிக்கிறது பாவம், அது பாவம், இது பாவம், சிகரெட் பிடிக்கிறது பாவம், இது மாதிரிலாம் வந்து போதிச்சுட்டாங்க. அதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லல, அது பாவத்தினுடைய விளைவுகள். முக்கியமானது என்னன்னா சிருஷ்டிப்பாகிய நாம சிருஷ்டிகருக்கு கொடுக்க வேண்டிய பிரதானமான இடத்தை கொடுக்காமல் இருப்பதுதான் பாவம். ரெண்டாவது பாவம்னா என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைக்காக புகழுக்காக வாழாமல் இருப்பதுதான் பாவம். இப்ப பாருங்க, நல்லா விளங்குது நமக்கு பாவம்னா என்ன, நல்லா தெரியுது பாருங்க. இப்போ முதல்ல சிருஷ்டிப்பாக்கிய நாம் சிருஷ்டிகருக்கு கொடுக்க வேண்டிய பிரதான இடத்தை கொடுக்காம இருக்கிறது தான் பாவம். ரெண்டாவது என்னன்னா அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மகிமையையும் புகழையும் கொடுக்காமல் வாழ்வதுதான் மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய புகழுக்காகவும் வாழாமல் இருப்பதுதான் பாவம். அப்ப அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் உயிர் மூச்சை கொடுத்தவர்னு சொன்னா அவர் சொல்றபடி வாழணும், அவருக்கு கீழ்ப்படிக்கணும். அவர்தான் உயிர் மூச்சை தந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு கேள்வி கேட்கணும், நான் கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்கேனா? என் வாழ்க்கையில கர்த்தருக்கு முதல் இடத்தை நான் கொடுத்திருக்கேனா? பிரதானமான இடத்தை நான் கொடுத்திருக்கேனா? இல்லைன்னா அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய வாழ்க்கை அவருக்கு மகிமை உண்டாக்குற விதத்துல நான் வாழ்ந்திருக்கேன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய மகிமைக்காக நம்ம வாழ்றோம். நம்ம வந்து ரொம்ப பிரமாதமான ஆளு, நம்ம எந்த பின்னணி, நம்முடைய குடும்பம் என்ன, ஜாதி என்ன, இனம் என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், பெரிய ஒரு பேர் புகழலாம் வச்சுக்கிறோம் பாருங்க. இல்ல, அவர் நாம மகிமைக்காக நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்க வேண்டும். இது ரெண்டும் செய்யாத போகும்பொழுதுதான் அங்க பிரச்சனையே வருகிறது பாருங்க. இதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குறது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் வந்து கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை வசனம் நமக்கு கூறுகிறது. மூன்றாவது நம்முடைய சாட்சி. நாம் சொல்றது ரொம்ப முக்கியம். பாவம் தான் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை என்பதை வேதம் மட்டும்தான் நமக்கு சொல்கிறது பாருங்க. உலகத்துல வேற எந்த மதமும் எந்த ஒரு வேதமும் எந்த புஸ்தகமும் வந்து பாவம் தான் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை என்பதை வந்து சொல்லவே கிடையாது. அப்ப கிரைம் பண்றது மட்டும் பாவம் இல்லை, சில கிரைம்களை பண்றது மட்டும் பாவம் கிடையாது. இந்த கிரைம் வந்து எதனால வருதுன்னா இதெல்லாம் கனி, மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதெல்லாம் கனி பாருங்க. ஆனா முக்கியமான ஒண்ணுன்னா வேறு ஒண்ணு இருக்கு, அதுதான் பாவம். பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்துக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், சும்மா கொடுக்கல. இங்க வந்து என்ன பண்ணணும், அவருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார், அந்த நோக்கத்துக்காக தான் நம்மளை இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். அவருக்கு பிரதானமான இடத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் மகிமைக்காக நாம வாழ வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, வேத புஸ்தகத்தை தவிர வேற எந்த புஸ்தகமும் பாவம் தான் மனிதனுடைய பிரதான பிரச்சனை என்பது கூறுவதில்லை. நிறைய பாருங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. கெமிஸ்ட்ரிலாம் கூட கற்றுக் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் இருக்கு, எப்படி வந்து மேக்ஸ் எப்படி பண்றது, கம்ப்யூட்டர் கோடிங் எப்படி எழுது, எல்லாமே சொல்லி தராங்க. ஆனா மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை பாவம் தான் என்பதையும், இந்த பாவத்திற்கு உரிய பாவ நிவாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமா தான் உண்டாகிறது என்பதையும் அவர்கள் என்ன பண்றது இல்ல, சொல்றதே கிடையாது.
அப்ப பாருங்க, வெறும் நம்முடைய கல்வி அறிவை வச்சு கொண்டு நம்முடைய அடிப்படை பிரச்சனையான பாவத்திற்கு பரிகாரம் செலுத்த முடியாது. கல்வி அறிவுன்றது ஓரளவுக்கு நாலேஜ், அது அவ்வளவுதான். உலக பிரகாரமான ஒரு நாலேஜுக்காக தான் கல்வி அறிவு. அதை வச்சு மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு சரீரத்துல டாக்டர் கிட்ட போறோம். அந்த டாக்டர் என்ன பண்றாரு, சில டெஸ்ட்டுங்கெல்லாம் எடுக்க சொல்றாரு. டெஸ்ட்டுங்களை எடுத்த உடனே நோயை கண்டறிகிறாங்க. இதுதான் பிரச்சனை சரீரத்துல, இதுதான் பிரச்சனைன்ற நோயை கண்டறிகிறார்கள். அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது. சிபிசின்னு சொல்றாங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு. இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து என்ன பண்றாங்கன்னா, நோய் என்ன நோய் இருக்கிறதுன்றதை கண்டறிகிறாங்க. வெறும் கண்டறிஞ்சா மட்டும் போதுமா? இந்த கண்டறிறத வச்சுட்டு அந்த நோயை குணப்படுத்த முடியாது. அந்த நோயை கண்டறிந்த பிற்பாடு அதற்கு சிகிச்சை அளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. வெறும் நோயை கண்டறிஞ்சா மட்டும் போதுங்களா? இந்த நோய் இருக்குதுங்க உங்களுக்கு, போங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா போதுமா? இல்லைங்க, அந்த நோய்க்கான சிகிச்சையை நாம் அளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நோய் என்ன? பாவம் தான் நோய். பாவம் ஒரு நோய் மாதிரி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 32ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது பாவத்தை வந்து நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தையினால பாவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புறேன். 7ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவம் ஒரு தோஷம் மாதிரி. தோஷம்னா என்ன? வியாதி. இது இப்ப பாவம் தான் வியாதி அப்படின்னும் பொழுது அதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான மருந்து என்ன? கல்வாரி சிலுவிலே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் தானே அதுக்கு மருந்து. அந்த ரத்தத்தின் மூலமா தான் இந்த பாவ நோயை கழுவி சுத்தமாக்க முடியும். அந்த ரத்தத்தின் மூலமா தான் இந்த பாவ நோயை குணப்படுத்த முடியும். அந்த ரத்தத்தின் மூலமா தான் இந்த பாவ நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியும். அப்ப பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 17-11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது ரத்தமே. பாருங்க, இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நல்ல கவனிங்க. இந்த மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தினால மனு வர்க்கத்தினுடைய பாவத்தை தொடை தெரிய முடியாது, பாவத்தை குணமாக்க முடியாது, பாவ நோயை குணமாக்க முடியாது, பாவத்தின் தோஷத்தை மன்னிக்க முடியாது. மிருக ஜீவன் ரத்தம் போதுமானதாக இல்லை. அப்ப இங்க இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு? இந்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு தீர்க்க தரிசனமான விதத்துல அவர் சொல்லுகிறதை நாம கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய மாம்சத்துல இருக்கிற அந்த ரத்தத்துல அந்த உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இது அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனுடைய ரத்தம் ஒரு இன்னொரு மனிதனுடைய பாவத்தை கழுவுற அளவுக்கு சுத்தமானதோ தூய்மையானதோ கிடையாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இப்போ வாசிச்ச ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல வாசிச்ச வசனம் சொல்லுகிறது. 53ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஓராள் கூட மீதி கிடையாது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். பாத்தீங்களா? அவன் தனக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கான். என் வாழ்க்கை இது, நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான், நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என் வாழ்க்கை என் கையில இருக்குது, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படி வாழ்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாதா? யார் நாட்டை போய் நான் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்ல, இது நம்முடைய வாழ்க்கை கிடையாது, அவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி இருக்கிறார். அவருடைய நோக்கத்துக்காக வாழணும், அவருக்கு பிரதான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கணும், அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமற்றலானார்கள், எல்லாருமே வழி தப்பி ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தார்கள். அதனால ஒரு மனுஷனுடைய ரத்தம் இன்னொரு மனுஷனுடைய பாவத்தை போக்குற அளவுக்கு தூய்மையானதோ அல்லது அது சுத்தமான ரத்தமோ கிடையாது. அதுல அந்த மாதிரி பவர்லாம் ஒன்றும் கிடையாது.
அப்ப இது யாருடைய ரத்தத்தை பற்றி சொல்லுகிறதுனா, உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல அவர் இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்துல 10:5 இருந்து வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்துல பிரவேசிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணுகிறீர். Father God has prepared a body for Jesus to enter into this world. ஸோ அப்போ வெறும் சரீரம் மட்டும் கிடையாது, அந்த சரீரத்துல உயிர் இருக்கணும். அப்ப அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்ப அவர் ஒரு சரீரத்தை உண்டு பண்றாரு. சரீரத்தை உண்டு பண்ணி அவர் எப்படி பண்றாருனாக்கா, கண்ணியின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்துவை பிறக்கும்படி, பரிசுத்தாவியினாலே உற்பவிக்கும்படி அவர் செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திலே ஓடிக்கொண்டிருந்த ரத்தம், அந்த ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த ரத்தத்துல மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. சரீரத்தை உண்டு பண்ணி அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய ஜீவன் நிறைந்த அந்த ரத்தத்தை என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கு உள்ள அந்த சரீரத்துக்குள்ள அவர் கொடுக்கிறார். இதை பற்றி லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதும்போது அவர் சொல்றாரு, எப்படி இயேசு இந்த இவ்வளவு பெரிய மீட்பை எப்படி செஞ்சாருன்னா, 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, பாத்தீங்கன்னா அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துல பிதாவானவர் ஒரு சரீரத்தை உண்டு பண்றார் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணார். சரீரத்தை ஆயத்தம் பண்ணி தேவனுடைய ரத்தத்தை என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு உள்ள அந்த ரத்தம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்துல தான் இருக்குது தேவ ஜீவன் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த ரத்தம் கிடையாது. இது தேவனுடைய ஜீவன் நிறைந்த ரத்தமாய் இருக்கிறது. நம்ம ரத்தம்லாம் எப்படிப்பட்ட ரத்தம்னா, பாவ கரையினால கரைப்பட்டு போன ஒரு ரத்தமாய், கரைபடிந்த ரத்தமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சிந்தி ஒரு பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செய்வதற்காக தான் வைத்துள்ளார். ஆகவேதான் அவர் சொல்றாரு, ஆத்துமக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது ரத்தமே. நம்மளும் ரத்தமா சொல்றாரு இல்ல, காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தை சொல்றாரு இல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இப்படிப்பட்ட கல்வாரி சிலுவிலே பலியிட வேண்டும், அந்த தேவ ஜீவன் நிறைந்த அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் அங்க தீர்க்க தரிசனமாக அவர் உரைக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ரத்தம் எப்படி சிந்தப்படுதுன்னா சாதாரணமா கிடையாது. அதுக்குன்னு ஒரு நாளை தெரிந்தெடுக்கிறார்கள். அந்த நாள் பேர் என்னன்னா மகா பாவ நிவாரண நாள். இந்த மகா பாவ நிவாரண நாள்ல ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து, இந்த வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த லக்கத்துக்கு ஏற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து சாயங்காலத்துல அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை பேசின்ல பிடிச்சி வீட்டு நிலைக்கால்களும் மேற்சட்டத்திலும் என்ன பண்ண வேண்டும்? பூச வேண்டும். இந்த சங்கார தூதன் வரும்பொழுது இந்த உள்ள இருக்கிறவன் எவ்வளவு யோகி என்ற அடிப்படையில பார்த்துட்டு பாஸ் ஓவர் பண்ணல, கடந்து போல. ரத்தத்தை பார்த்து கடந்து போவான். அவன் கடந்து போவான். சங்கார தூதன் கடந்து போவான். அது பேர் தான் பாஸ் ஓவர். அந்த பாஸ் ஓவர், பஸ்கான்றது அதுதான். பஸ்கான என்ன? பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் என்ன? ரத்தத்தை கண்டு அவன் அந்த வீட்டை எந்த ஒரு மரணத்தையும் நிகழ்த்தாம அவன் கடந்து போகிறான். அது பேர் தான் பாஸ் ஓவர். அப்ப ரத்தத்தை பார்த்து தான் அவன் விலகி போகிறான், வேற எதையும் பார்த்து இல்ல. இந்த வீட்டுல இருக்கிறவன் ரொம்ப யோகியனா, நல்லவனா, கீழ்படுகிறானா, அந்த மாதிரிலாம் பார்க்கல. இந்த வீட்டுல இருக்கிறவன் எபிரேய மொழி பேசுறானா பார்க்கல. கரெக்டா எபிரேய மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கானா, தலையில குள்ளா போட்டிருக்கானா, அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கறது இல்லை. ரத்தத்தை கண்டு அவன் விலகி போனான். நான் சொல்றேன், உங்க மேலேயும் என் மேலேயும் அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்த அடையாளம் இருக்கிறது. இந்த ரத்தத்தை பார்த்து எல்லாமே நம்மளை விட்டு கடந்து போகும். எல்லாம் எல்லா பிசாசுகளும் கடந்து போகும், எல்லா நோய்களும் கடந்து போகும். அப்படிதான் பாருங்க, இந்த ரத்தத்தை பத்தி எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். 2-3 வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பாருங்க, இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த பிரதான ஆசாரியர்களுடைய வேலை என்னன்னா, முதல்ல எடுத்த உடனே ஜனங்களுடைய பாவ நிவர்த்தியை செய்ய முடியாது. ஏன்னா இந்த மனுஷனும் ஒரு பாவி தான், இவனும் பாவக்கரை உள்ளவன் தான். அதனால முதல்ல என்ன பண்ணணும், முன்பு தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக அவன் என்ன பண்ணணும், பலியை செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அந்த முதல்ல பிரதான ஆசாரியன் பலியை செலுத்தி தன்னுடைய பாவத்தெல்லாம் சரி பண்ணணும், நாள்தோறும் செய்யணும். எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. ஆனா இவரை பார்த்தீங்கன்னா, இயேசுவை பார்த்தீங்கன்னா, இவர் தான் பலி, அவர் தான் பிரதான ஆசாரியர், அவர் தான் பலி. அவர் எப்படி பண்ணிக்கிறாருன்னா ஒரே தரம் பலியா இருக்கிறாரு, செஞ்சு முடிச்சாரு எல்லாத்தையும். பாவ நிவாரணத்தை ஒரே பலியின் மூலமாக ஒரே தரம் அந்த பலியை செலுத்தி பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 9ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும், பாத்தீங்களா அங்க ரத்தம் வருது. என்ன ரத்தம்? காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு நம்முடைய செத்த மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இது சும்மா காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல மெய்யாகவே ஒரு தேவ ஆட்டுக்குட்டி ஒருத்தர் வரப்போறாரு, மேசியா ஒருத்தர் வரப்போறாரு, ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த போகிறாரு என்பதை நிழலாட்டமாக அங்க சொல்லி கொடுக்கிறார் கர்த்தர். இந்த மாதிரிதான் ரத்தம் சிந்தனும், பாவம் இப்படிதான் மன்னிக்கப்படும், ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 நம்ம வாசிக்கிறோம். ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகுது, இப்படிதான் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்றத அவர் சொல்றாரு. முன்னாடி இருந்து அவர் காமிக்கிறாரு. அப்ப மேசியா வர வரைக்கும் என்ன பண்றாங்க, காளையை செலுத்துறாங்க, பலி செலுத்துறாங்க, வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்துறாங்க. அப்போ இந்த ரத்தத்தெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆனா திரும்ப 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 அவர்களுக்கு பாவம் உண்டு என்று உணர்த்துகிற மனசாட்சி வருது. அதனால என்ன பண்றாங்க, வருஷந்தோறும் அந்த பலியை என்ன பண்றாங்க, செலுத்துறாங்க. தினந்தோறும் அந்த பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர் என்ன பண்றாருன்னா, பழைய உடன்படிக்கையின் கீழே செலுத்தப்பட்ட மிருக பலிகளையும் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தாரு, அதையும் ஒப்பிடுகிறார். மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இங்க 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும், அவைகளுடைய ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பத்தி சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சும்மா இல்ல, நித்திய ஆவியினால. இங்க ஒரு நித்திய ஆவியை கொண்டு வரணும். ஏன்னா பாருங்க, இங்க ஒரு மனுஷன் சிந்துற ரத்தம், ஒரு மனுஷன் சிந்துகிற ரத்தம் எவ்வளவு ரத்தம் இருக்கும், ஒரு 6 லிட்டர் வச்சுக்கோங்க. இந்த ஒரு மனுஷனுடைய சிந்தப்படுகிற இந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் முழு மனு குலத்தினுடைய பாவத்தையும் அது கழுவணும். ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்துல இருந்து இப்ப வரைக்கும், இப்ப இருந்து கடைசி மனுஷன் பிறக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் கழுவணும். அப்ப எப்படி இது சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்னா, அதனால்தான் அவர் சொல்றாரு நித்திய ஆவியினாலே. அப்போ ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் எப்படி போக்க முடியும்? எப்படி எல்லாருடைய ஆக்கினையும் தீர்க்க முடியும்? எப்படி எல்லாருடைய ஆக்கினையும் நீக்கி, தண்டனையை நீக்கி எப்படி ஜீவனை கொடுக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, இந்த ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சிந்தப்பட்டது. ஆனா நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தமா இருக்கிறபடினாலே அதுக்கு இன்னைக்கும் வல்லமை இருக்கிறது. இப்பவும் யாராவது அந்த ரத்தத்தை விசுவாசித்தால் அந்த ரத்தம் மிகுந்த வல்லமை உள்ளதாக அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்குகிறதா இருக்குது. ஏன் நித்திய ஆவினால? ஏன்னா நித்தியத்திற்கும் இந்த ரத்தம் வல்லமை வாய்ந்ததா இருக்கிறது. அதனால்தான் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்று சொல்லப்படுறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது என்ன மாதிரி ஒரு சத்தியம் பாருங்க.
பிதாவாகிய தேவன் மனு குலத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாரு. அவன் மேல அன்பு கூறுறாரு. மனிதனை உண்டாக்குறாரு. இந்த மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனா போயிடுறான். கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படுறான். அவன் மேல ஆக்கினை வருது, தண்டனை வருகிறது, நிறைய காரியங்கள் அவனுக்கு வருகிறது. அது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு தோல் உடைகளை உண்டு பண்றாரு. கர்த்தரே அந்த பலியை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தரே அந்த பலியை செலுத்துகிறார். அவர் அந்த உடையை உடுத்துகிறார். அவரே எல்லாத்தையும் பண்றாரு. பண்ணி மனிதனை வெறுக்கவே இல்லை. அவரு மனிதனை இன்னும் அதிகமாய் நேசித்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யறாரு. நான் வந்து இந்த பாவத்தை எல்லாம் நான் சரி பண்ணுவேன்றத பல அடையாளங்கள் மூலமா, மிருக பலிகள் மூலமா அவனுக்கு சொல்லி கொண்டு வந்தாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே பலியாக வந்து நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தி பலியாக அவர் மரித்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் என்பதை பாருங்க. எங்கேயாவது எந்த மாதிரி ஒரு சத்தியம் இருக்கா? எங்காவது ஒரு எந்த மார்க்கத்திலாவது இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இருக்கா? பாருங்க, ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவர். இந்த உலகத்திலே தேடி எடுத்தா கூட, கடைஞ்சு எடுத்தா கூட அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. பிலாத்து அவர் வந்து ஒரு கவர்னர். அவர் வந்து யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, லோ திஸ் இஸ் த மேன் அப்படிங்கிறார். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 19ஆம் வசனம் 19ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 19:5 யோவான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன், behold this is the man. த அப்படின்னு சொன்னா அது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னா, உலகத்துல எதுவும் ஒன்னே ஒண்ணு இருக்குது, அதுக்குதான் அந்த த போடுவாங்க. அதனாலதான் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அது த மேன் அப்படின்னு சொன்னா மனுஷன்னா இவர் தான் மனுஷன் அப்படின்றதுக்காக பிலாத்து என்ன பண்றாரு? அவரை வெளியே கொண்டு வந்து அவரை காண்பிக்கிறார். மனுஷனா இப்படிதான் இருக்கணும், இவர் தான் மனுஷன், வேற யாரும் மனுஷனே கிடையாது அப்படின்ற விதத்துல அவர் சொல்றாரு. 18ஆம் அதிகாரத்துல நீங்க யோவான் சுவிசேஷத்துல வீட்டுக்கு போய் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க பிலாத்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சு இந்த மனுஷன்ட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணல அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் எப்படிப்பட்ட சத்தியத்தை விசுவாசிக்கிறோம்னா, கடவுள் மனிதனாக அவதரித்து இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து 3 ஆண்டுகள் ஏராளமான நன்மைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அதிசயங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு தீமை யாருக்கும் செஞ்சதே கிடையாது. கண் இல்லாதவங்களுக்கு, குருடருக்கு பார்வை அளிக்கிறார், செவிடருக்கு கேட்கும்படி காது கேட்கும்படி செய்கிறார், முடவன் நடக்கும்படி செய்கிறாரு, மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறாரு. எவ்வளவு நன்மைகளை செய்கிறார் பாருங்க. இவ்வளவு நன்மைகளை செஞ்ச ஒருத்தரை எல்லாரும் பிடித்து அவர் என்ன பண்றாங்க? விசாரணைக்கு கொண்டு போறாங்க. அவர் கொண்டு போகும்பொழுது கூட யாரை தேடிங்கன்னு வந்து கேட்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, நான் சிறுநாக்கி இயேசுவை தேடுறோம், நான் தான் சொல்றாரு. எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரையும் அவர் எழுப்புறாரு. எழுப்பி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனமோந்து வராரு பாருங்க. அவரே வந்து தம்மை கல்வாரி சிலுவிலே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இந்த கவர்னர் என்ன பண்றாரு? கை கழுவுறாரு. இந்த மனுஷனுடைய ரத்த பழிய என் மேல சுமத்தாதிருங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணலன்றாரு. சரித்திரத்திலேயே ஒரு குற்றத்தையும் செய்யாத ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு சரித்திரத்திலேயே அதுதாங்க முதல் முறை. கடைசியும் அதுதான். அவர் எந்த குற்றத்தையும் செய்யல, ஆனா எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று நிரூபித்த பிற்பாடு அவருக்கு சிலுவை மரணத்தை தண்டனையாக கொடுக்கிறார்கள். ஏன் அவர் அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்துல அவர் மரித்தார் அப்படின்னு சொன்னா, எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது 53ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் மேல விழ பண்றாரு. மெய்யாகவே ஏன் சொல்றாருன்னா, சில ஆட்கள் வருவாங்க, வந்து இந்த சத்தியம் பொய்ன்னு சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் மெய்யாகவே சொல்றாரு. மெய்யாகவே அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் சொல்றாருன்னா, வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க, இல்ல இது ரத்தம் என்னங்க காட்டு மிராண்டி தனமா இருக்குது, ரத்தத்தை சிந்தணும், அவர் ரத்தத்தை குடிக்கணும், இப்படி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து என்னங்க சபையில இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்லாம் வந்து சில பொய்யர்கள் வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, மெய்யாகவே அவர் இந்த அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடுகள் நம்முடையது, துக்கங்கள் நம்முடையது, தண்டனை நம்முடையது, மீறுதல் நம்முடையது, அக்கிரமம் நம்முடையது. எல்லாவற்றையும் அவர் மேல கர்த்தர் விழச் செய்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள்லாம் அவர் மேல அவர் விழ பண்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ன்றத கொஞ்சம்
யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவித்துட்டு மரித்து 3ஆம் நாள் அவர் என்ன பண்றாரு? உயிரோட எழுந்திருக்கிறாரு. எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பரிசத்துல வீற்றிருக்கிறார். இன்னைக்கும் அவர் உயிரோட இருக்கிறார். இதுதான் பெரிய சத்தியம். இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம் பாரு. ஒருவேளை நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். எவ்வளவு ஒரு மேன்மையான சத்தியத்தை நாம் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறதுக்கு கர்த்தர் நம்முடைய மனக்கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? இந்த பலி அவர் எப்படிப்பட்ட ஒரு பலியாக இருக்கிறாருன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். பரிபூர்ணமான ஒரு பலி, நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். எப்படி செஞ்சு முடிக்கிறார்னா, பூரணமா செஞ்சு முடித்திருக்கிறார். பூரணமாய் நமக்காக அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 14ஆம் வசனம் 10-14 எபிரேயர். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த பலி தம்மையே அவர் தியாக பலியாக அவர் ஒப்பு கொடுத்து மரித்ததின் மூலமாக, அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தது மூலமாக நமக்கு நம்முடைய பாவ நிவர்த்தியை பூரணமாய் செஞ்சு முடித்திருக்கிறார். அவர் நமக்கு செய்யாம விட்டதுன்றது ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு பர்ஃபெக்ட் work, perfect sacrifice. Jesus is the perfect sacrifice. அவர்தான் பூரணமான பலியா இருக்கிறார். நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். நமக்காக அவர் செய்யாம விட்டதுன்றது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடித்திருக்கிறார். He made a perfect remedy. அவர் எதையுமே விடல, எதையுமே மறக்கவே இல்லை. அவ்வளவு அற்புதமா எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த நிவாரணம் கொடுக்கிற நன்மைகளை நாம பூரணமாக பெற்று அனுபவிக்கிறதா இப்ப பிரச்சனை பாருங்க. அவர் எல்லாத்தையும் பூரணமா செஞ்சு முடிச்சுக்கிறார், எல்லாத்தையும் பூரணமா படுத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த பாவ நிவாரணத்தின் மூலமாக நாம பெற்று அனுபவிக்க வேண்டிய சுதந்திரங்களை, நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை, அந்த நிவாரணம் கொடுக்கிற பரிபூர்ணமான நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன சொல்றாங்க? இங்க நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க எந்த சுகமும் கிடையாது, எந்த ஒரு நல்வாழ்வும் கிடையாது. எல்லாம் செத்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் அப்படிங்கிறாங்க. நான் செத்து பரலோகத்துக்கு போனோம், அப்பதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அங்கதான் தெய்வீக சுகம், அங்கதான் தெய்வீக பொருளாதாரம், அங்கதான் தெய்வீக சமாதானம். எல்லாம் அங்க போன பிறகுதான், நான் செத்து போன பிறகுதான் அப்படிங்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ செத்து இல்லப்பா, நான் செத்து உனக்கு எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். அவர் மரித்ததுனால நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரிபூர்ண நன்மைகள் வந்து கிடைத்திருக்கிறது. உன்னுடைய மரணம் கிடையாது, நீ சாக வேண்டாம்பா. இந்த பரலோக வாழ்வை, இந்த புது வாழ்வை நான் உனக்கு என்னுடைய மரணத்தின் மூலமா உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் நமக்காக மரித்ததுனால, ரத்தம் சிந்தி இருக்கிறதுனால, நம்முடைய மீறலாம் அவர் மேல விழ பண்ணினதுனால அந்த எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து பலித்திருக்கிறது. பாவத்தினுடைய பிடியிலிருந்து அவர் செய்த நிவாரணம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. அவருடைய மரணம் நம்மை ரட்சித்திருக்கிறது. பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அத்தனை ஆசீர்வாதங்களுக்குரிய திறவுகோல்களை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், சாட்சியின் வசனம், நம்முடைய அறிக்கை சாட்சியாக அறிக்கிறது. விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அந்த திறவுகோல் ஓபன் பண்ணப்படுகிறது. அந்த திறவுகோல் சாவியை போட்டு திறக்கிறோம். திறந்து உள்ள இருக்கிற எல்லா நன்மைகளை நாம நிச்சயமா என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் செட்டிங் கூட அந்த மாதிரிதான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வந்து முழு பைபிளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம் 66 அதிகாரங்கள். வேதாகமத்துல மொத்த புஸ்தகங்களும் பாத்தீங்கன்னா 66 புஸ்தகம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து 1ல இருந்து 39 அதிகாரங்கள், ரெண்டாவது வந்து 40ல இருந்து 66 அதிகாரங்கள். மொத்தம் 27 சாப்டர்ஸ். 1 to 39 chapters and 40 to 66, that means 27 chapters. அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு முதல் பகுதி 39 அதிகாரங்கள், இரண்டாவது பகுதி 27 அதிகாரங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்முடைய வேதாகம் கூட பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்களாக இருக்கிறது. இந்த ரெண்டாவது 27 அதிகாரங்கள் இருக்குல்ல, 40ல இருந்து 66 வரைக்கும், இந்த 40ல இருந்து 66 வரைக்கும் இருக்கிற இந்த 27 புஸ்தகங்கள்ல இந்த சரித்திர வல்லுநர்கள், வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புதிய ஏற்பாடுன்னு சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம் இருக்குல்ல, அந்த 27 சாப்டர்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புதிய ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 27 சாப்டர்ஸ் இருக்குல்ல, 40ல இருந்து 66 வரைக்கும் 27 சாப்டர்ஸ், இதை வந்து என்ன பண்றாங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்களாம். 3ஆ பிரிச்சா 9 9 9 3 9 சாப்டர்ஸ். அப்ப அந்த 3 9 சாப்டர்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அஹ், முதல்ல 40ல இருந்து 48 வரைக்கும் ஒரு முதல் 9 அதிகாரங்கள். அப்புறம் 49ல இருந்து 57 வரைக்கும் ரெண்டாவது 9 அதிகாரங்கள். அப்புறம் 58ல இருந்து 66 வரைக்கும் மூன்றாவது 9. 3 9 27 சாப்டர்ஸ். அந்த 27 3 9 பிரிச்சாங்கன்னா இந்த 3ஆ பிரிக்கிறாங்க. அஹ், அதுல நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா 49ல இருந்து 57 வரைக்கும் இருக்கிற அந்த சாப்டர்ஸ் தான் நடுவுல வருது இல்லையா, சென்டர். அப்ப இந்த இந்த 9 அதிகாரங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா பிரிக்கிறாங்க. இந்த 9 அதிகாரங்கள்ல அத சென்டர், அந்த சென்டர்ல எது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 53ஆம் அதிகாரம் வருது. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, 4 4 8 போச்சுன்னா நடுவுல 53ஆம் அதிகாரம் வருகிறது. அதாவது 49 50 51 52 53 வந்து சென்டர். 54 55 56 57 அந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 போன நடுவுல 53ஆம் அதிகாரம் தான் சென்டர். அப்புறம் இந்த 53ஆம் அதிகாரம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஹிஸ்டாரிக்கலா எங்க ஆரம்பிக்குதுன்னா 52 13ல இருந்தே ஆரம்பிக்குதாங்க. 52 13ல இருந்து அந்த செக்ஷன் ஆரம்பிக்குது. 53ஆம் அதிகாரம் அங்கிருந்து ஆரம்பிக்குதுன்றா நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மைதான். அது எப்படின்னா 13, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மை மகா உன்னதமாய் இருப்பார். இதுல பாத்தீங்கன்னா அந்த இந்த 52 13 14 15 3 வசனங்கள் இருக்கு. 53ஆம் அதிகாரத்துல 12 வசனம் இருக்கு. மொத்தம் 15 வசனங்கள் இருக்குல்ல. இந்த 15 வசனங்கள்ல 3 3ஆ பிரிக்கிறாங்களா. 3 3ஆ பிரிச்சாக்கா அதுல நடுவுல வர்றது எதுன்னா ஏசாயா 53 4ல இருந்து 6 வரைக்கும். அதாவது மனு குலத்தினுடைய ரட்சிப்புக்கான வசனங்களை கர்த்தர் வேத புஸ்தகத்தினுடைய மையத்துல அவர் வச்சிருக்கிறார். இது எவ்வளவு முக்கியமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எப்படி செட் பண்ணிக்கிறார் பாருங்க. தெய்வாதீனமா இது அந்த மாதிரி செட்டப்ல வந்திருக்குது. 4ஆம் வசனத்துல இருந்து 4 5 6 53 4 5 6 தான் ரொம்ப முக்கியமான ஒரு அந்த நடு வசனங்களா இருக்கிற, மைய வசனங்களாக இருக்கிற. மனு வர்க்கம் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படி மீட்கப்பட வேண்டும், எப்படி நம்முடைய அக்கிரமம் அவர் மேல சுமத்தப்பட வேண்டும், நம்முடைய மீறல்கள் எப்படி அவர் மேல சுமத்தப்பட வேண்டும், கர்வாதி சிலுவை மரணம், அவர் அங்க அடைந்த பாடுகள் மரணம், இதெல்லாம் பற்றியும் அங்க அவர் அங்கே சிந்தின ரத்தம், அது மூலமா தான் நமக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும், அனைத்து ஆசீர்வாதங்களும் அங்கதான் இருக்கு. அதை கரெக்டா அந்த மையத்துல கொண்டு வந்து அவர் வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த 4 5 6 வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த பிரசங்கம் இன்னும் முடியல. அடுத்த வாரம் திரும்ப தொடரும். இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அடுத்த வாரத்துல இதை முடிப்போம். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாம் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆமென். இதை கொஞ்சம் சிந்திங்க, தியானிங்க. அடுத்த வாரத்துல வாங்க, மீதி காரியங்களை அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மேல விழ பண்ணினார்னா அந்த அக்கிரமம்னா என்ன அப்படின்றத நான் பார்க்க போறோம். அக்கிரமம்னா இந்த பாவத்திற்குரிய கடுமையான தண்டனை, அது மூலமா வந்த கடுமையான விளைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் மேல விழ பண்ணினார் என்பதை அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இணைப்போது எஸ்ரா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார். நாம் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், உலகத்தினுடைய பாவத்தை இயேசு மீது நீ சுமந்திருக்கிறீ, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆக்கினி தீர்ப்பு தண்டனை இயேசு மேல விழ வைத்தி, அதற்காக நாங்கள் நன்றி. அப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்கும்படி எங்களுடைய காதுகள், எங்களுடைய மனங்களை நீர் திறந்தீர்.
அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் ஆண்டவரே பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று உம்முடைய வார்த்தை சொல்றது போல, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே அவருடைய காயங்களால் தழும்புகளால் நாங்கள் குணமாகுறோம் என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்துல எங்களுக்கு சுகத்தினுடைய வல்லமை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாக மீட்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கக்கூடிய திராணி நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த சத்தியத்துல எங்களை நிலைநாட்டுவீராக. தொடர்ந்து இந்த சத்தியத்துல நடக்கக்கூடிய கிருபைகளையும் இரக்கங்களையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சத்தியத்தை கொடுத்த போதகரை நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட சத்தியத்தை கொண்டு வந்த தாசனை நீர் தொடர்ந்து வல்லமை அடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இன்னும் அநேக வெளிப்பாடுகளை இவர்கள் மூலியமா நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையில நீர் எங்களுக்கு அதிகமாய் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென்.